ஹாய்மா. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் செய்யலாம்னு இருக்கீங்க? இன்னைக்கு அப்பா நம்ம சாமிக்கு வச்சு கும்பிடுறதுக்கு கொஞ்சம் கேசரி செய்யலாம்னு வந்துக்கிறேன்ப்பா. சூப்பர்மா. கேசரிக்கு என்னமா 2 கிளாஸ்ல சக்கரை வச்சிருக்கீங்க? இதுப்பா 2 கிளாஸ் சக்கரை இல்லப்பா, இது 1 கிளாஸ்ல ரவை. அப்படியாமா? இங்க தூரத்துல இருந்து பார்க்க சக்கரை மாதிரி இருக்குமா? நம்ம சேமியாவும் ரவையும் போட்டு கேசரி செய்ய போறோம். அதுல பாதி சேமியாவும் பாதி ரவையும் எடுத்து வச்சுக்கிறேன்ப்பா. இது ஒரு 1/2 கிளாஸ், இது ஒரு 1/2 கிளாஸ். சூப்பர்மா. இது ரெண்டும் வச்சுதான் செய்ய போறோம். இப்ப நம்ம அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாமா? பாத்துடலாமா. சக்கரை நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம்ப்பா. நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு முக்காக்கும் கொஞ்சம் கம்மியா எடுத்து வச்சுக்கிறேன். இனிப்பு கொஞ்சம் கம்மியா போடலான்ட்டு நீங்க தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்கம்மா. இந்த நெய்ப்பா, நம்ம முந்திரி வறுத்து போடுவோம் இல்லையா, ஆமாம்மா, அதுக்காக வச்சுக்கிறோம். கேசரி கலருக்கு வச்சிருக்கிறோம். நம்ம இப்ப தண்ணி உப்பு இதெல்லாம் வச்சு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா. நம்ம இந்த சேமியாவும் ரவையும் வறுத்து எடுத்துக்கலாமாப்பா. ரவை கேசரியை விட சேமியாவும் ரவையும் ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டா இன்னமும் சூப்பரா இருக்குமா? சூப்பரா இருக்கும்பா. நம்ம தனித்தனியா ரவை கேசரி, தனியா சேமியா கேசரி சாப்பிடுவோம் இல்லையா, ஆமா. அதை விட இந்த ரெண்டுமே கலந்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆமாமா. அது மாதிரி நம்ம செய்யலாமா? செய்யலாமா. இப்ப கொஞ்சமா நெய் போட்டுட்டு இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம்ப்பா. சரிம்மா. இப்ப சேமியா ஃபர்ஸ்ட் போட்டு வறுத்துக்கலாம்ப்பா. நெய் ஊத்தி சேமியா வறுத்துக்கணுமாமா? நெய் வறுத்துட்டோம்னா, இதுல வறுத்தோம்னா நல்லா இருக்கும். அப்படியாமா? சூப்பர்மா. கொஞ்சம் வறுத்துக்கலாம்ப்பா. இந்த கேசரி ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப டக்குன்னு முடிஞ்சிடும். நம்ம சாமிக்கு வைக்கணும் படிச்சு கும்பிடலன்னா டக்குன்னு வச்சு செஞ்சிடலாம். இந்த மாதிரி வறுத்துட்டோம்ப்பா. இப்ப எடுத்து நம்ம தட்டுல வச்சுட்டு ரவை வறுத்துக்கலாமா? வறுத்துடலாமா. நெய்யில வரைக்கவே நல்லா வாசனையா இருக்குமா? ஆமாப்பா. இப்ப இந்த ரவையும் போட்டு வறுத்துக்கலாம்ப்பா. இப்ப கோல்டன் கலர்ல வரணுமாமா? பொன்னிறமா நல்லா இருக்கும். கொஞ்சம் பிசுபிசுன்னு இல்லாம நல்லா பொல பொலன்னு இருக்கும்பா. இப்ப இதுவும் நல்லா பொன்னிறமா வறந்துச்சுப்பா. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து தனியா ஒரு தட்டுல கொட்டிக்கலாம். சேமியா கூட கொட்டக்கூடாது. சரிம்மா சரிம்மா. இது ரவை கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். சேமியா சீக்கிரம் வேகாது இல்லையா, ஆமா. அதுக்காக நம்ம கொஞ்சம் தனித்தனியா போடலாம். சரிம்மா. நான் அன்னைக்கு ஒரு நாள் பண்ணிட்டு கவனமே இல்லாம இந்த மாதிரி தனித்தனியா வறுக்காம ரெண்டுத்தையுமே ஒன்னாவே போட்டேன். அப்படியாமா? போட்டுட்டு அப்புறம் யோசிக்கிறேன், ஐயோ நம்ம ஒன்னாவே வறுத்துட்டோமே, தனித்தனியா வேகாது போலக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்புறம் தான் அந்த மாதிரி வேக வச்சா அதுவும் நல்லாதான் சூப்பரா தான் இருந்துச்சுப்பா. கவனம் இல்லாம அந்த மாதிரி பண்ணிட்டானா இன்னைக்கு நம்ம தனித்தனியாவே வறுத்து வச்சுட்டோம்ப்பா. கேசரில ரொம்ப சீக்கிரமாவே செஞ்சிடலாங்க. கொஞ்ச நேரத்துல செஞ்சிடலாம். அதே சமயம் ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்கும். சாமிக்கு நம்ம வச்சு கும்பிடும் போது செஞ்சு டக்குன்னு வச்சிடலாம். நம்ம வீட்டுல எதுவும் இல்லைன்னா கூட நம்ம இந்த மாதிரி கேசரி நம்ம சக்கரை பொங்கல் பாயாசம் எல்லாம் செய்ய டைம் எடுத்துக்கோலாமா? ஆனா இது அப்படி கிடையாது இல்லமா? இப்ப கொஞ்ச நேரத்துல செஞ்சிடும். நம்ம உப்புமாவெல்லாம் நீங்க செய்வீங்களா, எவ்வளவு ஈஸியா செஞ்சிருவீங்க இல்லையா, அந்த மாதிரி எவ்வளவு சீக்கிரத்துல செஞ்சிடலாம். சீக்கிரம் வச்சு நம்ம சாமிக்கு படிச்சிடலாங்கம்மா. செய்யறதுக்கு டக்குன்னு கேசரி அம்மாக்கு ஈஸியா இருக்கும்ன்றதுனால அடிக்கடி செய்வாங்க. நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா கொஞ்சமா சக்கரை போட்டு ஒரு 4 முந்திரி பருப்பு இதுல போட்டு அரைச்சி வச்சுக்கலாம்ப்பா. சரிம்மா. முந்திரி பருப்புல அரைச்சு போட போறீங்களாமா? அரைச்சி போட டேஸ்ட் நல்லா டேஸ்டா இருக்கும் இல்லையா, ரொம்ப அது மாதிரி போட்டுக்கலாம்ப்பா. சூப்பர்மா. கொஞ்சமா இந்த சக்கரையிலேயே எடுத்து போட்டு அரைச்சிக்கலாம்ப்பா. இந்த மாதிரி போட்டு நம்ம இதுல போட்டு அரைச்சிடலாம். நாங்க இனிப்பு ரொம்ப கம்மியா தாங்கம்மா போட்டுருக்குறோம். நீங்க கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டோம்ப்பா. சூப்பர்மா. நம்ம அப்புறம் போடும்போது போட்டுக்கலாம். இப்ப நம்ம சேமியாவெல்லாம் வேக வச்சுக்கலாமா? தனியா வேக வைக்கணுமாமா? இப்ப இதே மாதிரி வேக வச்சுக்கணும்ப்பா. தண்ணி எல்லாம் ஊத்தி வேக வச்சுக்கிட்டு அப்புறமா நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து போட்டுக்கலாம். நம்ம இதுலயே இப்போ இந்த அழுந்தல்லப்ப அந்த டம்ளர்ல பாதி ரவை பாதி சேமியா இல்ல ஒரு 3 கிளாஸ் ஊத்திக்கலாமா? தண்ணி தானமா மெயின், இல்லன்னா ரொம்பவுமே கொத கொதன்னு ஆயிடும். ஜாஸ்தியா இருந்தாலும் கம்மியா ஊத்திட்டோம்னா பத்தாம போயிடும், வேகாம போயிடும். ரவை வேகவே வேகாது. நம்ம இதுல 3 ஊத்திக்கலாம்ப்பா. இந்த 1க்கு 3 ஊத்திக்கலாம்ப்பா. ஓகேமா. சூப்பர்மா. சேமியா கொஞ்சம் வேகணும், அதனால 1க்கு 3 தண்ணி ஊத்திக்கிறேன்ப்பா. கரெக்டா வந்துருமாமா? வெந்துரும்பா. தண்ணியிலே நம்ம கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். நம்ம இனிப்பு கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் இல்லையா, அதுக்காக. சால்ட் உப்பாமா? சால்ட் உப்பு எந்த ஒண்ணு போனாலும் போட்டுக்கலாம்ப்பா. தண்ணியில கரையை தானே போகுது. இனிப்பு பலகாரம்னாலும் கொஞ்சம் உப்பு போடணும். போடணும்ப்பா, அதுக்காக போடுவோம். ஆனா நான் பால்கோவெல்லாம் செஞ்சலாமா, அதுல உப்பு எல்லாம் போடலாமா? பால்கோவெல்லாம் உப்பு போடக்கூடாதுப்பா. பால் இல்லையா, ஆமா திரிஞ்சு போயிடும். அதுல போடக்கூடாது. கரெக்ட் தான். இந்த மாதிரி எல்லாம் போடலாம்ப்பா. நம்ம இப்ப தண்ணி நல்லா கொதிச்சிச்சு போலமா? கேசரி கலர் வச்சுக்கிறோம் இல்லையா, அது போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். கலருக்கு தேவையான அளவுக்கு. ரொம்பவும் போடக்கூடாது கேசரி கலரு. திட்டமா போட்டுக்கலாம்ப்பா. மஞ்சள் கலர் வேணும்னா கூட போட்டுக்கலாமா? மஞ்சள் கலரு பச்சை கலர்ல கூட ஊர்ல அப்ப இருக்கும்போது பச்சை கலர்ல ஒரு வாட்டி போட்டோம்ப்பா.
பச்சை கலர்லாம் இருக்காமா? இருக்கும் பழகுதுப்பா. எனக்கு இப்ப தெரியல, இங்க நான் பார்த்தது இல்ல. ஊர்ல செய்வாங்களே அப்ப அம்மாலாம் பச்சை கலர் ஒரு வாட்டி செஞ்சாங்கப்பா. அங்கெல்லாம் எப்பயாவது எடுத்து இப்ப கேசரி செய்வாங்க, வெள்ளை கேசரியே செய்திருவாங்க. காசு அந்த கலர் கூட போட மாட்டாங்க, சர்க்கரை வெண்டி போட்டு செஞ்சிருவாங்க. ஆனா பச்சை கலர் வாங்கி வந்து செஞ்சாங்கப்பா. பாருங்கம்மா, அப்பவே பச்சை கலர்லாம் கரைச்சிருக்கு போல. இந்த இப்ப பாருப்பா, நம்ம வறுத்து வச்சுக்கிறோம் இல்லையா சேமியா, அது போட்டுக்கலாம். சேமியா போட்ட உடனே பாருங்கம்மா நல்லா வேகணும்ப்பா. இப்ப கொஞ்சம் வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ரவை போட்டுக்கலாம்ப்பா. சரிங்கம்மா. மூடி போட்டுடலாமா? கொஞ்ச நேரம், கொஞ்சம் ரொம்ப பெரிய தீ வேணாப்பா, ரொம்ப டக்குன்னு தண்ணி இதுவாயிடும். கொஞ்சம் சின்ன தீ வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். சரிம்மா. கேசரி சூப்பரா ரெடி ஆகி வாசனை வேற ஆரம்பிச்சிச்சேம்மா. நெய் ஊத்திருக்கு அர்த்தம் இல்லையா, அதனாலதான்ப்பா. வீட்டுல சின்ன பசங்க குழந்தைங்களா இருந்தா கூட ஆசையா எடுத்து சாப்பிடுவாங்க. இது மாதிரி எல்லாம் செஞ்சோம்னாக்கா பாத்தீங்கன்னா நம்ம திட்டமா அதுதான் வீட்டுல செய்யும் போது சக்கரை திட்டமா போட்டுங்க. ரொம்ப வேணாம், திகட்டுற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணும்போது அப்ப அதிகமா கூட போட்டுக்கலாம். நம்ம வீட்டுக்கு தானே செய்ய போறோம், அதனால ரொம்ப கம்மியாவே போட்டுக்குவேன். நம்ம ரவை போட்ட உடனே அப்படியே ஒரு மாதிரி திக்கா ஆயிடும் இல்லையா, டக்குன்னு வெந்துட்ட மாதிரி ஆயிடும். அதனால சேமியா கொஞ்சம் நல்லா வெந்துக்கிட்டோம். நெய் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு சமயம் நெய்லாம் இருக்காது வீட்டுல. அப்ப என்ன பண்ண சாமி நமக்கு வைக்கணுமே, ஏதாவது ஒரு இனிப்பு வைக்கணும் அப்படின்றதுனால வீட்டுல எண்ணெய் இருக்குங்க இல்லையா, நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சா நல்லதுன்னு. நல்லெண்ணெய் கூட இருக்காது ஒரு சமயம். அப்ப நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்றோம் இல்லையா குழம்பு எண்ணெய், அந்த எண்ணெயிலேயே கூட செஞ்சிருவாங்கம்மா. அதுவுமே சூப்பரா தான்மா இருக்கும். அதுவும் நல்லா தான் இருக்கும்னு சொல்லுவாங்க இவங்க. நல்லா இருக்கும் தாங்கம்மா. அப்ப செய்யும் போதெல்லாம் வெறும் கேசரி மட்டும் தானேமா செய்வீங்க, ரவை கேசரி மட்டும், சேமியா எல்லாம் போட மாட்டீங்கல்ல? அப்பெல்லாம் சேமியா போட மாட்டேன், ரவை மட்டும் தான் போடுவேன். அப்புறம் எங்க அப்பா பெரியப்பா எல்லாம் சமையல் வேலை செய்வாங்க இல்லையா நம்ம வீட்டாண்ட, அப்ப அவங்க கேசரி தருவாங்க. அந்த கேசரி பார்த்தா சேமியாவும் இருக்கும். என்ன இது சேமியா இருக்கு, ஆனா சூப்பரா இருக்குது இந்த கேசரி, இது நம்ம எப்படியாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிதான் அப்பா கிட்ட கேட்டு அவரு செய்ய ஆரம்பிச்சோம்ப்பா. நம்ம இப்ப வெந்துட்டு இருக்க ரவை போட்டுக்கலாமா? போட்டுக்கலாமா. இந்த அளவுக்கு வந்துடுச்சு, நல்லா முக்காவாசி இது வெந்துடுது இல்லையா. இப்ப நம்ம ரவையும் போட்டுக்கலாம். ரவையும் வேகணும் இல்லையா, அதனால இப்படி வச்சுக்கணும். லேசா அப்படி தூணும், டக்குன்னு கொட்டிட்டோம்னாக்கா அப்படி கட்டி கட்டி ஆயிடும். நம்ம லேசா அந்த மாதிரி தூக்கி பிடிச்சின்னு மழைச்சாரல் மாதிரி அந்த மாதிரி இப்படி திருப்பி திருப்பி விடணும்பா. ஓ, மொத்தமா ஒரேடியா போட்டோம்னா இந்த பால் பால் ஆயிடுது, அது இதனாலதானமா? சின்ன தீயா வச்சுட்டு போடணும்பா. நல்லா எல்லாத்தையும் அழகா போட்டு முடிச்சிட்டீங்களே. இந்த மாதிரி போட்டுடணும்பா. நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே சின்ன தீயிலேயே மூடி வச்சிட்டோம்னு வச்சுக்க, அழகா பூ மாதிரி ஆகும்பா. வெந்து வந்துரும்பா. அது இருக்குல்லப்பா, இப்ப சின்ன தீயா வச்சுட்டு மூடிடலாம்ப்பா. நல்லா அப்படியே அந்த சூட்லயே நல்லா வேகட்டும் சின்ன தீயிலேயே. மேல விதைச்சிட்டு வந்தீங்களா, விதைலாம் வளர்ந்துச்சு போலயமா? ஆமாப்பா, பெரியமா கீரை விதை கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது சரி. அன்னைக்கு நைட்ல தான் போட்டோம், பகல்ல கூட போடல. நைட்ல நம்ம போவோம் இல்லையா, கொஞ்சம் 4-5 வெண்டைக்காய் விதையும் கீரை விதையும் கொடுத்துருந்தாங்க. அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க போட்டு கொஞ்சம் நீ போடு சத்தியான்னு கொஞ்சம் கொடுத்தாங்கம்மா. அது போய் சரி, ஒரு பேக் ஒண்ணு வச்சிருந்தாரு, ஒரு கீரை பேக்னு ஆர்டர் பண்ணி வாங்கினதுமா அது. அப்படியா? அதுல சரி மண்ணு எல்லாம் போட்டு இப்படி தூவி விட்டு வந்தாங்க. குட்டி குட்டி குட்டியா அழகா வந்திருக்குது. அதை நம்ம சரி கீரை வருதான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு போட்டு வச்சுக்கிறோம்மா. சூப்பரா இருக்குமாண்ணா, அங்க குட்டி 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 அழகா வந்திருக்கு. நான் கூட வராதோ என்னமோன்னு பார்த்தேன். கவர் எல்லாம் போட்டு பேக் பண்ணி வச்சிருக்கோமா, மழைக்கு போய் மழை வந்துச்சுன்னா அந்த மொத்தம் கரைஞ்சி போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர் மேல கட்டி வச்சுக்கிறோம்மா. சும்மா இப்ப திறந்து பார்க்கலாங்களா? இந்த மாதிரி வரும். நான்ஸ்டிக்ல செஞ்சா கொஞ்சம் அடி பிடிக்காதுமா. ஆமாப்பா, நீங்க அலுமினிய கடாயினா நேரத்துக்கு புடிச்சிட்டு இருக்கும். ஆமா. இப்ப இந்த மாதிரி இருக்கு இல்லையா, சக்கரை போட்டுடலாமா? போட்டுடலாமா. இந்த மாதிரி டைம்ல தான் சக்கரை போடணுமாமா? இப்பதான் போடணும்பா. நான் அன்னைக்கு அன்னையர் தினத்தன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் செஞ்சேன்லம்மா, அப்ப அப்படியே போட்டேம்மா. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே போட்டேன். மரத்து போன மாதிரி ஆயிடும். ரவையும் வேகாத மாதிரி எப்படி கொஞ்சம் நெருக்கு நெருக்குன்னு இருக்கும். நல்ல பூ மாதிரி வெந்துடுது இல்லையா, இப்ப போடணும்பா. பொல பொல இருந்துச்சு இல்லப்பா? ஆமாமா. இப்ப நம்ம சக்கரை போட்ட உடனே அப்படியே தண்ணி மாதிரி ஆகும்பா. ஆமாமா, ஜீரா மாதிரி ஆகுது பாருங்க, கரையுது இல்லையா, அப்ப இந்த மாதிரி ஆகும். சூப்பர்மா. அதுவே கரெக்ட் பதத்துல செஞ்சிருக்கீங்க, தண்ணி அதிகமும் ஆகாம கம்மியும் ஆகாத. சூப்பர்மா. அதுதான்ப்பா, அந்த 3 டம்ளர் வச்சோம்னா கரெக்டா இருக்கும்பா. நம்ம அதை விட அதிகமா வச்சா குழ குழன்னு இருக்கும்பா.
சரிம்மா, அப்ப இனிமே 3 டம்ளர், 1க்கு 3 டம்ளர் அப்படி வச்சுக்கலாம். சேமியா ரவை கேசரினா நம்ம வெறும் ரவை பண்ணோம்னாக்கா அதுக்கு வேற தண்ணி அளவாமா? சேமியாக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊத்திக்கிறோம் இல்லையா, அப்போ ஒரு 2.5 வச்சுக்கலாம். 2.5 டம்ளர் வச்சு செஞ்சிடலாம். சக்கரை போட்டேன்லப்பா. ஆமாமா, நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாமா? மறுபடியும் மூடணுமாமா? மூணு பச்சை சக்கரை போட்டுக்கிறோம் இல்லையா, இந்த பச்சை சக்கரை எல்லாம் அந்த போனோம் இல்லையா, பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போகணும்பா. அதுக்குள்ள இந்த பக்கம் முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்துக்கலாமா? வறுத்துடலாமா. இதுல நெய் போட்டுக்கலாம்ப்பா. நெய் போட்டு நெய்ல வறுத்து போடலாமா? வறுத்துடலாமா. வெறும் நெய் போடுறோம் இல்லையா, நெய் இல்லாம இப்ப நிறைய எல்லாம் செய்யறோம்னு வச்சுக்கேன், எல்லாத்துக்கும் அப்ப நெய் போட முடியாது. நெய் போட முடியாது இல்லையா, அப்ப வந்து டால்டா பாதி, இந்த நெய் கொஞ்சம், அப்புறமா நம்ம எண்ணெய் இருக்கு இல்லையா, வீட்டுக்கு பயன்படுத்துற எண்ணெய், 3த்தையுமே ஒன்னா ஊத்தி இந்த மாதிரி வறுத்து போடலாம். அதுவும் சூப்பரா இருக்கும்பா. ஆனா சின்ன தீயிலே வச்சிருந்தோம், நம்ம பெரிய தீயில வச்சோம்னா தீஞ்சு போயிடும். சின்னதுலயே வச்சு கொஞ்சோண்டு தீ தான் அதுக்கு உரைக்கணும். இந்த சக்கரை போட்டுக்கிறோம் இல்லையா, அது நம்ம சேமியா இந்த மாதிரி கேசரிலாம் பண்ணும்போது சின்ன தீயிலே தான் பண்ணணும்மா. காஞ்சிச்சுலப்பா, நம்ம போட்டுடலாமா முந்திரி திராட்சை? போட்டுடலாமா. நம்ம இதையும் சின்ன தீயிலே தான்ப்பா வைக்கணும். அழகா இப்ப குண்டு குண்டா ஆகலமா திராட்சை. ஆமா, நம்ம பாயசத்துக்கு நிறைய திராட்சை போடலாம், கேசரி கொஞ்சம் கம்மியா போடலாம்ப்பா. ஆஃப் பண்ணிட்டேன், நம்ம பேசிக்கிறதுக்குள்ள தீஞ்சு போயிருதுப்பா. சின்ன தீயா இருந்தா கூட பேசுறதுக்குள்ள டக்குனு இதுவாயிடுது. நம்ம நீங்க ஏலக்காய் வேணும்னா கூட நீங்க அந்த சக்கரை அரைச்சேன் இல்லைங்கம்மா, அதுல ஏலக்காய் கொஞ்சம் போட்டு அரைச்சி போட்டு செய்யுங்க, சூப்பரா இருக்கும். நம்ம ஏலக்காய் போடல, அதனால நீங்க தேவை போடணும்னா அது மாதிரி போட்டுக்குங்கம்மா. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா வந்து ஏலக்காய் வாசனை பிடிக்காது, எது செஞ்சாலும் அவங்க கொடுத்தோம்னா இந்த ஒரு வாசனை வருதுமா, வேணாமா வேணாமான்றாங்க. அவங்களுக்காகவே நெய் வாசனை கூட பிடிக்காம போயிடுச்சு. சின்ன வயசுல அப்படி சாப்பிட்டு பழக்கப்பதில் அவங்க பால் வாசனை நெய் வாசனை இதெல்லாமே பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க. அதனாலயே சேர்த்தாட்டு நம்மளும் அவங்க ஏலக்காய் அவ்வளவு போடுறது இல்லைங்கம்மா. எப்படின்னா பிரிஞ்சிஸ் அதெல்லாம் செஞ்சுன்னா போட்டுருவோம், அதுல தெரியாது. ஆனா ஆயா ஸ்வீட் மட்டும் சாப்பிடுறாங்கம்மா, பால் ஸ்வீட் நெய் ஸ்வீட் அந்த மாதிரி. மத்தபடி எல்லாமே இங்க வந்துதான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிச்சாங்க, முதல்ல சாப்பிடவே மாட்டாங்க. அதனாலதான் ஏலக்காய் போடலங்கம்மா. நீங்க பிடிக்கணும் நீங்க நல்லா போட்டுக்கங்க ஏலக்காய். இப்ப இது ரெடி ஆயிட்டு இருக்க, திறந்து பாத்துடலாங்களா? பாத்துடலாமா. சக்கரை போட்டு மூடி வச்சுட்டு வந்து இல்லையா, இப்ப நம்ம திறந்து பாக்கலாமா? சூப்பரா இருக்குமா, நல்லா பூத்துக்கிட்டு இருக்கேம்மா. அதான் பூத்துக்கும்பா, அந்த தண்ணி மாதிரி இருந்தது இல்லையா அதெல்லாம் போயிடும். சூப்பரா இருக்குமா, செமையா. நம்ம வச்சிருக்கோம் இல்லையா முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து அதை போட்டுடலாமா? போட்டுடலாமா. கமகமன் ரெடி ஆயிடுச்சேம்மா. கமகமன் ரெடி ஆயிடுச்சா? கொஞ்ச நேரத்துல அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா? பண்ணிடலாமா, செம்மையா இருக்குமா. இதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா நம்ம சின்ன தீ இல்லாம ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்தோம்னா நல்லா பல இருக்குங்கம்மா. உப்புமாவா இருந்தாலும் சரி, கேசரியா இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் போட்டு எடுத்தோம்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். நம்ம இப்ப இதுல பாத்திரத்துல மாத்துறதுக்காக இப்ப எடுத்துடலாம். நம்ம இந்த பாத்திரத்துல மாத்திடலாமாப்பா? மாத்திடலாமா. சூப்பரா வந்து சாமிக்கு நெய்வேத்தியம் ரெடி ஆயிடுச்சாமா? ரெடி ஆயிடுச்சுப்பா, நல்லா பலன்னு இருக்கு பாருப்பா. சேமியா ரவை கேசரி ரெடி பண்ணிட்டோம்மா. ஆமாமா, செம்மையா இருக்குமா. ரெடி ஆகி நம்ம சாமிக்கு வச்சு படைச்சிட்டு எல்லாரும் வாங்கம்மா சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாமா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.